பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாமே பீரியட்ஸ் ஃபிலிம். கொசுவை விரட்டாது தேடி பிடித்து கொள்ளும் ஜி டிராப் மஸ்கிட்டோ கில்லர். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. வடக்குப்பட்டி ராமசாமி, உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வசாமி. ரெண்டு தகுந்தல் கால வடக்குப்பட்டி ராமசாமி. பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்ல, இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாமே பீரியட்ஸ் ஃபிலிம். நேற்று டப்பிங்ல பார்த்தோம். சொன்னா இல்ல சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது. நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து, ஷால்வ மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு எடுத்துட்டு அங்கிருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான். சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னு. அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவரு என்ன மாதிரி அந்த வாடா வீட்டுக்கு அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வித்துட்டு சாமியும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னாரு, இது படத்துல பார்த்துருப்பீங்க, பாறையில படுத்துட்டு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே பாறையில படுத்துட்டு அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துருவோம் பண்ணுவான். ஆனா பாறையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுறாம ஒரு கேரக்டர் எழுதிருக்கேன், யாருமே பண்ணலாம். நாங்க எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்டதான் இருக்கிறாங்க ஒருத்தன் அப்புறம் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க. ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருங்க. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்புகளை ஏற்று வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம். இப்போ அந்த மாதிரி சேசு மாமா. இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாமே பீரியட்ஸ் ஃபிலிம். ஓகேவா, பயங்கரமா பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரு தான் காம்போ கூட. A1ல நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ். வடக்குப்பட்டி ராமசாமி, உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வசாமி. இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோ நான் டேரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபோன் கொடுத்தாப்புல. அப்போ பேசுனதுக்கப்புறம் உடனே டேரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன். கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், இல்லைன்னா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. கூல் சுரேஷ்னா இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி.
இந்த வாய்ப்பு கொடுத்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்கல. ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே இருந்தாலும் என் நண்பனுக்காக 2 தகுந்தலுக்காக பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்ல சொன்னான். இல்ல சந்தானம், இல்ல நேற்று கூட டப்பிங்ல பார்த்தோம் சொன்னான். இல்ல சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து ஷால்வ மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வ மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வ மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு எடுத்துட்டு அங்க இருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான். சார் வந்துட்ட வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வ போடணும்னு அவரு என்ன மாதிரி அந்த வாடா வீட்டுக்கு அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வித்துட்டு சாமியும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னாரு, இது படத்துல பார்த்துருப்பீங்க, பாறையில படுத்துட்டு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே பாறையில படுத்துட்டு அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துருவோம் பண்ணுவான். ஆனா பாறையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுறாம ஒரு கேரக்டர் எழுதிருக்கேன், யாருமே பண்ணலாம். நாங்க எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்டதான் இருக்கிறாங்க ஒருத்தன் அப்புறம் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவங்களுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருக்காங்க. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்புகளை ஏற்று வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இப்போ அழைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சேசு மாமா இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாரும் பீரியட்ஸ் ஃபிலிம், பீரியட்ஸ் ஓகேவா பயங்கரமா பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரு தான் காம்போ கூட. A1ல நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ். கொசுவை விரட்டாது தேடி பிடித்து கொள்ளும் ஜி டிராப் மஸ்கிட்டோ கில்லர். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது.